பஞ்சாயத்து மெட்டல் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த ஏரியாவிலேயே மிக மிக குறைவான விலையில் 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க, தென்னந்தோப்பு போடுறதுக்கும் செட் ஆகுங்க, விவசாயம் பண்ணுறதுக்கும் செட் ஆகுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வருங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 2 ஏக்கருங்க. இதனோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த 2 ஏக்கருக்கு இருக்குங்க. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா நிறைய செக் டேம், குளம், இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகளுக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு கிணறு ஒன்று வந்துடுங்க, கூட்டு கிணறுங்க. அதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வருங்க. கிணத்தினோட கூட்டை பொறுத்த வரைக்கும் 3ல் 1 பாகங்க. அதாவது மொத்தம் 6 நாள்னால் அதில் 2 நாள் நீர் பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு வந்துடுங்க. பஞ்சாயத்து மெட்டல் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ரோட் ஃபேஸிங் லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி வருங்க. ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கிறனால இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகுங்க ஃப்யூச்சரில். அதுபோக நீங்கள் வாங்கி தனியாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க. ஒரு வேளை வாங்கி தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க. எல்லா வகையான பர்பஸுக்கும் ஏற்ற ஒரு நிலங்க. 2 ஏக்கருங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கிணறு வந்துங்க. அதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க. கிணறு பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு கிணறுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3ல் 1 பாகம் கூட்டுங்க. இதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க. இந்த லேண்டுக்குள்ளே போர்லாம் எதுவும் கிடையாதுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குங்க. இதனோட லேண்டோட எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிணத்து தண்ணியே போதுமானதாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் தோப்பு இந்த மாதிரி தண்ணீர் அதிகமாக தேவைப்படுற ஏதாவது பயிர் போட்டிங்கன்னா போர் ஏதாவது போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போர் போட்டாலும் தண்ணி வந்து கிடைக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க, செழிப்பான ஏரியா. வாஸ்துப்படியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கிற பூமிங்க. இப்போ வந்து எந்த பயிரும் போடலிங்க, சும்மா மாட்டுக்கு தேவையான சோளம் மட்டும் போட்டிருக்காங்க. இவங்க வேறு லேண்ட் இருக்கிறனால இதை வந்து சரியாக கவனித்து பராமரிப்பு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லேண்ட் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் குறைவான விலையில் ஒரு 2 ஏக்கர் தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ விவசாயத்துக்காகவோ தோப்பு போடுறதுக்காகவோ ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தேடிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து இது 100% சூட் ஆகுங்க. அதுவும் போக மெட்டல் ரோட் ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குங்க. ஃப்யூச்சரில் இது வந்து தார் ரோடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கான ப்ரொப்போசல் போயிட்டுருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் இது வந்து தார் ரோடாக மாறிடுங்க. தார் ரோடாக மாறுச்சுன்னா அதனோட லேண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த வளர்ச்சியும் இருக்குங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலைக்கும் நெகமத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. நெகமத்துலேருந்து வந்தாலும் இந்த லேண்டை நீங்கள் குயிக்காக வந்துடலாங்க. இந்த 2 ஏக்கருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 33 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணி குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து குறைவான விலையில் ப்ராப்பர்ட்டிகளை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.